நம்ம கோயிலுக்கு பண்ண வச்சிங்களேன், செருப்பை கழட்டி வச்சுட்டு வந்து உள்ளே போவோம். ஏன்னா ஒரு மரியாதை, கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் வந்து இங்கே இவனெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, புஷியானந்த் அங்கே நிற்கிறாப்பில்லையா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே பக்கத்தில் முன்னாடி வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு அப்படியே போயிட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுறாங்களாம். இப்போ புரிதுங்களா? அவனுங்க எப்படி இருக்கிறானுங்க பார்த்தீங்களா? ஏன்னா புஷியானந்த் பெரிய தியாகி, அதாவது மக்களுக்காக வந்து மிகப்பெரிய போராட்டம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இவருக்கு போயிட்டு ஒரு மாலை மரியாதை போட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறானுங்களாம். ஏடா 16 நாளா தலைமறைவா இருந்து ஒரு நல்ல அந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா குழி தோண்டி அதுக்குள்ள போயிட்டு புதஞ்சிருந்தது தான் புஷியானந்த். எதுக்கு போயிட்டு ஒழிஞ்சிருந்துன்னு சொல்லிட்டு அவனா கேட்டிங்களா? ஏங்க நம்ம கட்சியை குறை சொல்றாங்க, நீங்க போயிட்டு எதிர்த்து நின்று போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்க ஒளியறியன்னு சொல்லிட்டு எவனா அவன் கட்சிக்காரன் போயிட்டு புஷியானந்த் போய் கேட்பானா? பாவம் இந்த மாவட்ட செயலாளர் தான் புஷியானந்த் போட்டு குத்தாப்புல. ஏங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இதை ஆர்கனைஸ் பண்றது ஃபுல்லா மாவட்ட செயலர். எந்த கட்சியிலனா ஒரு பொதுச் செயலர் மாவட்ட செயலரை போட்டு குத்துற கேட்பாங்களா? இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன்னா, இப்படியும் ஒரு தற்கூறிங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். இப்படியெல்லாம் ஒரு கட்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணுறது யாரை வச்சு? தற்கூரிகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது. இப்படி ஒரு கட்சி இருக்குமா அப்படின்றத வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கோம். எதுக்காகனா இக்கால இளைஞர்கள் வந்து கெட்டு சீரழிஞ்சு போறானுங்க.